பிக் பாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? எல்லாரும் ஒரு நாள் எல்லாரும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்றது, ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அட்மாஸ்பியர் அமைஞ்சிட்டா அவங்க வாழ்க்கையில் அவங்க சிதைஞ்சு போகக்கூடிய ஒரு சிந்தனையே வராது. அவங்க தப்பான ஒரு வழியில் போகிறதுக்கோ இல்லை வாழ்க்கையில் நம்மளால் இது முடியாதுன்னு நினைக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஒரு சிந்தனையே கொடுக்காத ஒரு வீடு. எப்போவுமே காம்படிட்டிவாக, எப்போவுமே அடுத்து என்ன ஒரு நிமிஷத்தோட வேல்யூ அந்த வீடு எனக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துச்சு. ஒரு நபரோட பேசும்போதும் அவங்களோட 20 டிஃப்ரெண்ட் கேரக்டரான மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது அந்த 20 டிஃப்ரெண்ட் கேரக்டரில் வந்து நம்ம இப்போ கரண்ட் சொசைட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே அதில் அடங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் கூட நம்ம பேசும்போது அவங்களோட நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடும் அந்த வீடு. நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கும் சரி எங்கே போனாலுமே நம்மளை ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த வீட்டில் நான் சீக்கிரம் வந்துட்டேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வீடு. அந்த வீட்டில் எல்லாமே உண்மையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீடுங்கிறது ஒரு தனி உலகம். அது ஒரு செட்டாவோ ஒரு ப்ரொடக்ஷனோ போட்ட ஒரு கட்டி வச்ச ஒரு கட்டடமோ நான் பார்க்கல. அது ஒரு உலகமாக தான் நான் பார்த்தேன். எனக்கு ஒரு உலகமாக தான் இயங்குச்சு.